இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது ரொம்ப தயங்கி தயங்கி தான் படித்தேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் படித்து முடிக்கும்போது தான் ஒவ்வொரு ஆண்மகனும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. லதா அவர்கள் இயற்றிய கழிவறை இருக்கை. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் யாருமே பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயமானது காமம். அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க லதா அவர்கள். இந்த புத்தகத்துக்கு கழிவறை இருக்கை சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது. ஆனால் இதை படிக்கும்போது தான் அதற்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. படிக்கிற நீங்களும் கேளுங்க. பெருவாரியான ஆண்களுக்கு படுக்கையில் பெண் என்பவள் தன்னை போல் உணர்வுகள் கொண்ட ஒரு இணையர் இல்லை. அவள் அவர்களின் கழிவறையின் இருக்கை மட்டுமே. அவனுக்கு தன் விந்துவை உந்திக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம், அவசரம். அதற்கு ஒரு துவாரம் வேண்டும். அதற்காகவே தன் காதலியோ மனைவியோ பிறவி எடுத்திருப்பதாக ஒரு எண்ணம். ஆக அவனை பொறுத்தவரை அவன் அமர்ந்து விந்துவை வெளியேற்ற அவள் ஒரு கழிவறை இருக்கை மட்டுமே. நல்லா இருக்கு புத்தகம். ஆனால் இதை சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தா ஏத்துக்கங்க, ஏற்புடையதாக இல்லை எனில் விவாதிப்போம், விலக்கிக் கொள்வோம், பேசா பொருளை பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்பதை யாராலும் மறுக்க இயலாது என்றே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. நல்லா இருக்கு புத்தகம், வாங்கி படிங்க.